இது 45 ரூபாய் அவ்வளவு. இது ரெண்டு இருக்க மொத்தம் எத்தனை இருக்கும்? ஒரு 20-25 இருக்கும். 20-25 இருக்கும். உண்மையில இது நல்ல சில குழந்தைகள் அழுகுற குழந்தைகள் வீடுகளை இழந்துதான்டா இதை போட்டு கிளுக்கிடு முடிய காலம் ஒழுங்கு கிடுக்கி கொண்டு இருக்கலாம். இதை விட்டுட்டு போனா இதை போய் என்ன செய்யணும்னா தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளணும். மாவு சீனியர் போடுறா தங்களுக்கு எடுப்பினா இங்க சின்ன குழந்தைகளுக்கு சின்ன ஒரு சாப்பாடு இடத்தங்களை பார்த்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்மையில இந்த பேசின் இருக்கல்ல இது முக்கியமான ஒன்று. குளிக்க வாக்கலாம். இதுல நீங்க குளிக்க வாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த பேசின். பாத்தீங்கன்னா இங்க நல்லா இருக்கு. காவியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸன். நீங்க சேனலுக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு பேபி ஷாப்ல தான் வந்து நிற்கிறோம். அதாவது குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள் மற்றது பாத்தீங்கன்னா விளையாட்டு பொருட்கள், புத்தகங்கள், மற்றது பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூலுக்கு போறதுக்கான குழந்தைகளுக்கான பேக்குகளை புத்தக பைகள் விதவிதமான ஒரு ஒரு டிசைன்ல இருக்குது. மற்றது பாத்தீங்கன்னா இந்த கிரீம் ஐட்டங்கள் சும்மா நார்மலா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பேபி கிரீம் தான் உண்மையில இதை போடுறவையல். இந்த பேபி கிரீம் நாங்கள் முந்தி சொன்ன குழந்தைகள் கேட்க இது இந்த கிரீம்களை தான் எங்களுக்கு முந்தி அம்மா அப்பா பூசுறவையல். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது சம்பந்தமா இடத்துல வந்திருக்கிறோம். இந்த இடம் முதல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது கோண்டா சந்தையில இது காகல்ஸ் இருக்குல்ல, காகல்ஸ் பீஸா கட் இருக்குது. அதுக்கு மேலதான் இந்த கடை இருக்கு. இந்த கடை சம்பந்தமா அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல போட்டுக்கொள்றேன். இது சம்பந்தமா வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான கிரீம் ஐட்டங்கள் இந்த பகுதியில இருக்குது. இப்ப நாங்க கிரீம் ஐட்டம் முதல் பார்ப்போம். கிரீம் ஐட்டங்களை பார்த்து பாத்தீங்கன்னா அங்கால உடுப்புகள் இருக்குது. வடிவான ஒரு உடுப்புகள், டிசைன் உடுப்பு. ஏண்டா குழந்தைகளுக்கு இந்த உடுப்புகள் கண்டா ரொம்ப ஆசை. அப்படி ஒரு டிசைன்ல இருக்கு கிளிப்புகள், உடுப்புகள். அது மாதிரி அங்கால பாத்தீங்கன்னா ரிம்போத்தல் ஐட்டங்கள் இருக்குது. அங்கால இங்கால பாத்தீங்கன்னா அதாவது புத்தகங்கள் இருக்கு, டிசைன் புத்தகங்கள். ஏண்டா இந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இப்படியான இந்த படங்கள் வர புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். சிங்கம் வருது, யானை வருதுன்னு ஒரு டிசைன் இந்த புத்தகங்கள். இந்த எழுத்துல வாசிக்க மாட்டினோம், இந்த படங்களை தான் ரொம்ப விரும்பி பார்ப்பினோம். அப்படி டிசைன் புத்தகங்கள் இருக்குது. அப்படி ஏராளமான இதை பாத்தீங்கன்னா உடுப்புகள் இருக்குது, ஏராளமான பொருட்கள் இருக்குது. இப்ப நாங்கள் முதலாவது இந்த கிரீம் ஐட்டங்கள் இருந்து பார்ப்போம். அதாவது கிரீம் ஐட்டங்கள் நார்மலா பாத்தீங்கன்னா இந்த கடை எப்ப இருக்கு மக்கள்? கடை வந்து 10 to 6:30 வரைக்கும். கிளம்பில இருந்தாலுமோ சண்டே மட்டும் திறந்துருக்கா? சண்டே மட்டும். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இந்த சோப் எடுத்து பார்ப்போம். பேபி சோப் பேபி சோப். இந்த பேபி சோப் அடிச்ச விலை 190 அடிச்சிருக்குது. வெளியில என்ன மாதிரி விலவும்? வெளியில 200 ரூபா போடும். 190 அடிச்சிருக்கிறாங்க. உண்மையில நல்ல ஒரு மலிவான இடம். பாத்தீங்கன்னா கடை திறந்து எத்தனை மாசமாக்கா? திறந்து 6 month ஆகுது. அது மாதிரி சோப்பும் நல்ல விலை, குறைஞ்ச விலையில விற்பனை செய்யறாங்க. அது ஓடிக்கிலோன்னு தேவை. ஏனென்றா குழந்தைகளுக்கு கூட உள்ள பூசி போட்டு இருக்க நல்ல வாசமா இருக்கும். அதுக்கு பிறகு குழந்தை தூக்க ஆசையா இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா ஓடிக்கிலோன் பெருசும் இருக்கு, சின்னனும் இருக்கு. பெருசும் இருக்கு, சின்னனும் இருக்குது. இப்ப பெருசு என்ன விலையாக்கா போகும் பாப்போம், என்ன விலை அடிச்சிருக்கிறாங்களேன்ட்டு. 850 ரூபா அடிச்சிருக்கு பெருசு.
வெளியில என்ன விலை போகும்? 900 அப்படி போகும். 900, 920 போகும். இப்ப சின்னன் பாத்தீங்கன்னா சின்னன் அடிச்சு சின்னன் என்ன விலை? 575 ரூபா அடிச்சிருக்காங்க சின்னன். வெளியில இப்படிலாம் கூடவா இருக்கும் அவ்வளோக்கா? அப்ப இப்படி தனித்தனி சாமான இல்லாமல் செட்டா வார இதுவும் இருக்குது. இங்க பாருங்க, நாங்க உண்மையில தனித்தனியா வேண்டது கிரீம் புடும்பா, ஓடிக்குளோன் புடும்பா, சோப் புடும்பான்னு தனித்தனியா வேண்டாமல் இப்படி செட்டா நாங்கள் வாங்கி விட்டோம்டா கடைசி உங்களுக்கு ஒரு மாசம் இருந்தாலும் இது நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இப்ப ஒரு கிழமைக்கு ஒருக்கா இந்த சோப்புகள், கிரீம்கள், ஓடிக்குளோன் வேண்டதை விட இப்ப செட்டா வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு மாசம் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்ப செட்டு சின்ன இருக்கு, பெருசும் இருக்கு. இல்ல இதான் சைஸ் ஆகா? இதான் சைஸ், சின்ன இல்ல. இப்ப என்ன விலை பிரைஸ் போகுதுண்டா 1300 ரூபாய். உண்மையில குறைஞ்ச விலை. இப்படி வேண்டது லாபம் மட்டும் நான் சொல்றேன். ஏன்டா ஓடிக்குளோன் எடுத்து பாருங்க, பெரிய ஓடிக்குளோன் 875 ரூபாய் சொல்றேன், சின்ன 575 ரூபாய். இப்ப இந்த செட்டா பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன வருகுதுண்டா ஓடிக்குளோன், சோப், கிரீம் எல்லாமே வருகுது. 1 2 3 4 5 சாமான் வருகுது. அவ்வளவும் சேர்த்து 1300 ரூபாய் அடிச்சிருக்குது. உண்மையில இதுதான் லாபம். இப்படி வேண்டது உங்களுக்கு உண்மையில நல்ல லாபம். இதான் இதை விட சின்னவே இல்ல. இதான் கடைசி சைஸ். ஏமாக்கா இதை விட குறைஞ்சது இல்லையா? 1300 ரூபாய் உண்மையில நல்ல லாபம் நான் சொல்றேன். அப்படி பாத்தீங்கன்னா இங்க அது அப்படியே இருக்கிறதெல்லாம் கிரீம் ஐட்டங்கள் தான். மற்றது பாத்தீங்கன்னா இது என்ன ரிம்போத்துல வித்தியாசமா இருக்கு. இது வந்து பாக்ஸ் டிவன் பாக்ஸ் ஆக்கா வித்தியாசமா இருக்காக்கா. அட இங்க பாருங்க அக்கா, உண்மையில டிவன் பாக்ஸ் கரண்ட் எல்லாம் வருது. குழந்தை இருக்கு. எத்தனை வயசு குழந்தை இருக்காக்கா? இது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற உடுப்புகள், குழந்தை சோப்புகள் எல்லாம் எத்தனை வயசு 5 வயசு குழந்தை மட்டும் இருக்கு பயன்படுத்தி கொள்ளலாமாக்கா? இல்லாட்டி சின்ன மந்த்ல இருந்து இருக்கு. நர்சரி போற குழந்தைகளுக்கு ஓகேயா இருக்கும். நர்சரி போற ஏண்டா புத்தா பாய்க்கெல்லாம் இருக்குது. இந்த ஓடிக்கிழமை தடவை பள்ளிக்கிழமை நல்லா இருக்கும். டிவன் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. உண்மையில நல்லா இருக்கு டிவன் பாக்ஸ். எங்களுக்கு முந்தி இப்படி ஒரு தரம் வாங்கி தரேன் நான் இது ரிம்போதரன் நினைச்சு கொண்டேன். இது அக்கான்னு சொன்னா இது டிவன் பாக்ஸ். உண்மையில பாருங்க டிவன் பாக்ஸ் எவ்வளவு சின்ன. உண்மையில இவ்வளவு டிவன் பாக்ஸ் தானே உனக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்குது. நார்மலா இந்த இதை பார்த்துக்கோங்க, பார்த்தவனே பிடிச்சு இந்த இவ்வளத்துல ஏன் இதை தூக்குறோன்னு நீங்க யோசிப்பீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிச்சு கொண்டது. இங்க மேல பாருங்க, தாமரை மொட்டு மாதிரி ஒரு மஞ்சள் கடையில இருக்குது. எப்படி பாருங்க, உண்மையில நல்லா இருக்குது. இந்த இதுக்குள்ள சின்ன கரண்டி ஒன்று வேற குழந்தை இருக்குது. சின்ன கரண்டி. இது என்ன செய்யறேன்டா அம்மா அப்பா பேருந்து குழந்தைய பள்ளிக்கூடம் விட்டு இதை விட்டுட்டு போனா இதை பேருந்து என்ன செய்யணும்னா தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளணும். மாவு சீனியர் போடுறா தங்களுக்கு எடுப்பினா. இங்க சின்ன குழந்தைக்கு சின்ன ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு அளவான பாக்ஸ் உண்டு. இது நார்மலா என்ன பிரைஸ் அக்கா போகும்? 1990 ரூபாய். 2000 ரூபாய்ன்னு சொல்லுவோம். இது வெளியில வேண்ட போனா 2500 ரூபாய், 2200 ரூபாய் நல்ல விலையா இருக்கும். ஏண்டா ரப்பர் தான். இது இப்படி செட் இதை பார்ப்போமாக்க என்ன மாதிரி பிரைஸ் இருக்குதுண்டு. அதுக்கு சின்ன கைப்பிடியெல்லாம் வருது குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி. இது 2100. ஏனென்றா இது நார்மலா இதையும் பார்த்து கொள்ளுங்க. இது சின்ன, இது கொஞ்சம் பெருசு. டிசைனும் வித்தியாசமா இருக்குது. இது என்ன மாதிரி இருக்கு. இதுக்கும் சின்ன கரண்டியல் எல்லாம் இருக்குது. இதுவும் சாப்பாடு கொஞ்சம் கூட வைக்கலாமா உலகா? கொஞ்சம் கூட வைக்கலாம். 2100 ரூபாய் அடிச்சிருக்கு. 2100 ரூபாய். இவ்வளவு இங்கால இருக்கிறது இவ்வளவுமே டிவன் பாக்ஸ் தான். டிவன் பாக்ஸ் இங்கால இருக்கிறது எல்லாம் ரிம்போத். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்குது. நார்மலா நான் இப்ப ஒண்ணு எடுக்காம சொல்றேன். இது ஒரு விலையா இருக்கும், இது ஒரு விலையா இருக்கும் உலகா. இது ஒரு விலை, இது ஒரு விலையா இருக்கும். ஏண்டா ஒன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும். எனக்கு வெளுத்த டிவன் பாக்ஸ்லயும் பிடிச்சு கொண்ட டிவன் பாக்ஸ் இதுதான் அக்கா. ஏன்னா இதுல சின்ன சின்ன படங்கள் எல்லாம் போட்டு கிடக்குது. உண்மையில வெளுத்த இப்படிதான் பிடிச்சு கொண்டது. இது என்ன மாதிரி பிரைஸ் பார்ப்போம்? 990 ரூபாய்.
990, 1000 ரூபாய் சும்மா சொல்லுவோமே. இது 990 உண்மையில பரவாயில்லை. அக்கா இது இல்லையா கண்டா சின்ன குழந்தைகள் விரும்பி குடிப்பேன் நம்ம சூப்பி போது அது இல்லை. அது ஸ்டாக் முடிஞ்சிருது. ரைட். அட இந்த ரிம் பாக்ஸும் வித்தியாசமா இருக்குது. என்ன விலை போகும்டா இது 1040 ரூபா அடிச்சு கிடக்குது. இந்த ரிம் பாக்ஸ் 1040 ரூபா. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் அமைஞ்சிருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையிலேயும் இருக்குது. டிவம் பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பட்டி கிரீம்கள் இருக்குது. அப்படியே பார்த்தோம்டா இது ரிம் பாக்ஸ் தானே இல்லாட்டி அதுவும் ரிம்போ. இது ரிம்போத்தர். அட இது ரிம்போத்தர். அட இது மாதிரி ஒரு பொம்மை குடியல் மாதிரி டிசைன் இருக்கும் அவ்வளோக்கா. அட இது நல்லா இருக்குக்கா. இதுவும் ரிம் பாக்ஸ் தானே அக்கா. அது ரிம்போத்தர். அட இதுக்கு சூப்பி இருக்குது அக்கா. நல்லா இருக்காக்கா. எனக்கு உண்மையில இது என்ன மாதிரி பிரைஸ் அக்கா? 1490 ரூபா. உண்மையில நல்லா இங்க வேற நார்மலா எப்படி சத்தம் நல்லா இருக்குது. இதை வச்சு நாங்க முந்தி சூப்பி கொண்டு திரிகிறாரு. சூப்பி தண்ணி குடிக்கிறது நல்லா இருக்கும். இங்க பாருங்க இதுல நாங்க தண்ணி எவ்வளவு முட்டுதோ, தண்ணி முட்டை இருக்கு குறையா இருக்கு இதுல பார்த்து கொள்ளலாம். இங்க பார்த்து கொள்ளலாம். இது 1490 ரூபா. இதுக்கெல்லாம் கைப்பிடி எல்லாம் இருக்குது. நீங்க பக்குவமா கொண்டு வரலாம். அப்ப ஒரு விலையில இருக்கிற இந்த தண்ணி போதல் பாத்தீங்களா இவ்வளவும் ஒரு வித்தியாசம், இவ்வளவும் ஒரு வித்தியாசம். இந்தியாவில் இருக்கிறது ஒன்றும் ஒரு வித்தியாசம். இந்தியாவில் பாத்தீங்கன்னா பொம்மை டிசைன்கள்ல இருக்குது. இப்படி குறைஞ்ச விலையில இங்க அமைக்கப்பட்டிருக்குது. இல்ல இந்த கடையில பேர் என்னக்கா? ரைட். இப்ப இந்த கடையின் டெலிஃபோன் நம்பர் என்ன மாதிரி இருக்க சொல்லுங்க. இந்த வீடியோ டெலிஃபோன் நம்பர் நான் ஸ்கிரீன்ல போட்டுக்கொள்றேன். இப்ப நார்மலா இந்தியா ஐட்டத்தை பார்ப்போம். இந்தியா இடத்தங்களை பார்த்தோம்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்மையில இந்த பேசின் இருக்குல்ல இது முக்கியமான ஒன்று. குளிக்க வாக்கலாம். இதுல நீங்க குளிக்க வாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த பேசின். இந்த பேசின் என்ன மாதிரி கவில அடிச்சிருக்கா 1990 ரூபா. இங்க பாருங்க அடிச்சு கிடக்கு 1990 ரூபா. ரப்பர் பேசின் இதோட சின்ன இல்லையாக்கா? சின்ன இருக்கா? இல்ல. இதான் கடைசி விலை. 3 தான் இருக்கு. இப்ப அது முடிய போகுது நினைக்கிறேன். நாளைக்கு எல்லாம் 1990 ரூபா தானே இல்லாட்டி? எல்லாம் அப்படிதான் இருக்குல்ல. உண்மையில நல்ல ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை மட்டும் இருக்கலாம். அவ்வளவு நாங்கள் முறிஞ்சு விடுவோம் நினைக்கிறேன். இப்படி 5 வயசு குழந்தை மட்டும் இருந்து கொள்ளலாம். மருந்து பாத்தீங்கன்னா இப்படி இதுக்கு இது என்னக்கா விளம்பு விலையா? விளம்பு விலையா? இது குழந்தைகளுக்கு தானே நானும் பயன்படுத்தலாமாக்கா? குழந்தைகளுக்கு தானே இல்ல. இது 945 ரூபா மாதிரி அடிச்சிருக்காங்க. சின்ன குழந்தை விளம்பு விலை உண்மையில தேவையான வேண்டா. இனி மழை காலங்கள் வந்து கேட்டா கரைச்ச பிடிச்ச வேலை டெங்கு விளம்புகள் இந்த குழந்தைகள் பாவம் தானே விளம்பு வேலை இருக்குது. மற்றது பார்த்தா இஞ்சால இது பவுடர் பண்ணி எவ்வளோக்கா? பவுடர் பண்ணி இது 290 ரூபா அடிச்சிருக்கிறாங்க. டிஸ்கவுண்ட் குறைச்சி கொடுப்பீங்களா இல்லாட்டியாக்கா? 290 ரூபா அடிச்சிருக்குது. இப்படி பாத்தீங்கன்னா இந்தியால உடுப்பு ஐட்டங்களும் இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு உடுப்பு ஐட்டங்கள். இது என்னக்கா? இது பேபிஸ் குளிர்காலத்துல போடுறது. அந்த குளிர்காலங்கள்ல போட்டு கொண்டு இருக்கிறது 650 ரூபா. வெளிக்கடையில கொண்ட போனா 700 ரூபா. அப்படி வேற 150 ரூபா. உண்மையில நல்லா இருக்குது பார்க்கவே. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப விளையாட்டு பொருட்கள் பார்க்க போறோம். அதாவது குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள். கேட்கக்கூடாது நாங்கள் விளையாட்டு பொருட்கள் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருள் நார்மலா இந்த விளையாட்டு பொருள் எடுத்து பார்த்தோம் பண்ணிக்கிட்டா இது உண்மையில நல்ல
பத்தி சார்ஜில் என்ன இன்னொன்று இல்ல இருக்கு கீழே ஒன்றும் பண்ண பாத்தீங்கன்னா இங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இது இப்ப பிரைஸ் என்ன மாதிரி போகுதுன்னா 1050 ரூபாய் அடிச்சிருக்கு. 1050 ரூபாய் உண்மையில பார்க்கவே நல்லா இருக்குது. இது நீங்க உங்களோட வீட்டுக்கு அதாவது குழந்தைகள் ரெண்டு இல்ல வீட்டிலே நீங்க உங்களோட வீட்டை அலங்கரிக்கக்கூடிய மாதிரி ஒரு டேபிள்ல வச்சு கொள்ளலாம். சார்ஜ் போடலாம் தானே இல்லாட்டா சார்ஜர் வயர் இருக்கா இது இருக்கா? இல்ல சார்ஜர் வயர் நீங்க போனுக்கு போடுற சார்ஜர் வயர் போட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். போனுக்கு போடுற சார்ஜர் வயர் போட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களோட வீடுகளே உங்களோட வீட்டை அலங்கரிக்கக்கூடிய மாதிரி இதை வச்சு பயன்படுத்தலாம். குழந்தையெல்லாம் பாவிக்கிறது இல்லை. இதை குழந்தைகள் பாத்தினம்டா உண்மை ரொம்ப பிடிச்சு கொள்ளும். குழந்தைகளுக்கு எனக்கு இவ்வளவு விளையாட்டு தான் பொருள் இருக்க இதை பிடிச்சு கொள்ளுதாண்டா குழந்தைகளுக்கு எப்படி இன்னும் பிடிச்சு கொள்ளும். உண்மையா நல்லா இருக்குது. 1050 ரூபாய். அடுத்து உண்டா இந்த இதுவா ஏரோப்ளேன் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேன் இது 670 அடிச்சிருக்குது. 670 ரூபாய். இது என்னம்மா இங்க இருக்கா? சும்மா உருட்டுறதும் இல்லக்கா. நல்லா இருக்குது உண்மையில. அடா நல்லா இருக்குக்கா. 670 ரூபாய் அடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் இது ரிமோட் காராக்கா? ரிமோட் கார். இது என்ன மாதிரி பிரைஸ்? இதுவும் 650 ரூபாய். உண்மையிலேக்கா 650 ரூபாய்க்கு ரிமோட் கார் இருந்ததே இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உண்மையில மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யுது ஒவ்வொரு பொருளும். தவற விடாதீங்க. இந்த இடம் முதல் இது கோண்டா சந்தில பாத்தீங்கன்னா காகஸ் பீஸா கடைக்கு மேலதான் இந்த ஜொப் இருக்குது. 650 ரூபாய்க்கு இந்த விலையில ரிமோட் கார் விற்பனை செய்யலாம். நார்மல் கார்ன்ற விலையே இப்ப கடைசி 850 ரூபாய் 1000 ரூபாய் நார்மல் கார்ன்ற விலையே. ரிமோட் கார் அதுவும் வயர் இல்லாத ரிமோட் கார் நினைக்கிறேன். சில கார்களை பாத்தீங்கன்னா காரோட ரிமோட் ஜாயின் பண்ணி வயர் இல்லாம இருக்கும். இதுக்கு வயர் இல்லாத ஒரு ரிமோட் கார் 650 ரூபாய்க்கு உண்மையில குறைஞ்ச விலையா இருக்குது. சார்ஜ் இல்லாம இருக்குமே அக்கா. ஒவ்வொன்றும் ஒரு நிறத்துல இருக்குது. உண்மையில நல்லா இருக்குது. அதாவது இந்த இது மீன் இது ரிமோட் இல்ல தானே அக்கா? இது ரிமோட் இல்ல, சும்மா அப்படி இப்படி ஒன்றும் பிரைஸா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குது. என்ன மாதிரி பிரைஸ் அக்கா? 45 ரூபாய் அக்கா. 45 ரூபாய் செட் அக்கா. இவ்வளவு செட் 45 ரூபாய். 45 ரூபாய். இது 45 ரூபாய். அவ்வளவு. இது ரெண்டு இருக்க மொத்தம் எத்தனை இருக்கும்? ஒரு 20-25 இருக்கும். 20-25 இருக்கும். உண்மையில இது நல்ல சில குழந்தைகள் அழுகுற குழந்தைகள் வீடுகளை இறந்துதாண்டா இதை போட்டு கிளுக்கிடு முடிய காலம் ஒழுங்கு கிளி கொண்டு இருக்கலாம். நல்லா இருக்கு. 45 ரூபா அழகா. நல்லா இருக்குது. இப்படி ஒன்று ஒரு பொருள் இருக்கு. மற்றது பாத்தீங்கன்னா இங்க ஆலிஸ் பேண்ட் இருக்குது. இது குழந்தையெல்லாம் போடுறது குழந்தையெல்லாம் போடுறது இல்ல. கொஞ்சம் அதாவது 15 வயசுக்கு உட்பட்ட ஆகலாம் இந்த ஆலிஸ் பேண்ட்ல போட்டுக்கொள்ளலாம். ஆலிஸ் பேண்ட் ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ல இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு நிறத்துல இருக்குது. நான் உங்களுக்கு இவ்வளவு டிசைன் வித்தியாசமா ஒரு டிசைன் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த இந்த டிசைன் இந்த ஆலிஸ் பேண்ட் பாருங்க என்ன விலையண்டா 325 ரூபாய். இது 325 ரூபாய். இது என்ன விலையண்டா 250 ரூபாய். இது 250 ரூபாய். மற்றது இது 325 ரூபாய்.
ஏனென்றா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்கிறபடியால ஒன்றும் ஒரு டிசைன்ல இருக்குது. இப்படி ஏராளமான விளையாட்டு பொருட்கள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா புத்தக பையில் இருக்கின்றது. புத்தக பையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்குது. நோவலா பார்த்துக்கொள்ளுங்க. சின்ன குழந்தைகள் ரொம்ப விரும்பி வாங்குற புத்தக பை. எனக்கு இப்படியான படங்கள் போட்ட புத்தக பையெல்லாம் ரொம்ப விருப்பம். சும்மா நோமல் படங்கள் இல்லாத மாதிரி புத்தக விருப்பம் இல்லை. இப்படி பெண்டன் ஸ்பைடர்மேன் இப்படி கேர்ள்ஸ் பொம்மை போட்ட படம் இது என்ன விலை பிரைஸ் போகுமெண்டா 2430 ரூபாய். இப்படி போட்டோ எல்லாம் போட்டு ஒரு பேக் 2430 ரூபாய் மேல குறைஞ்ச விலையா இருக்குது. இந்தியாவில் என்ன விலை பாத்தீங்கன்னா இது 1950 ரூபா. 2000 ரூபாய் எக்ஸ்மெட் போட்டுவோம். இதுக்கு 50 ரூபா குறைவு தான். நல்ல பேக் பாருங்க. சின்ன குழந்தை இருக்குது. வேணும் புத்தக 2 சிப் இருக்குது. உண்மையில நல்ல ரோஸ் கலர் தான் நல்லா இருக்கு. ரோஸ் கலர் ரொம்ப குழந்தைகளுக்கு விருப்பம். இந்தியாவில பாத்தீங்கன்னா ஏராளமான உடுப்பு ஐட்டங்களா இந்தியாவில இருக்குது. இது கேர்ள்ஸுக்கு அது பாய்ஸுக்கு ஏராளமான உடுப்புகள் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ஏராளமான உடுப்புகள் பாருங்க. இந்த நோமலா டிஷர்ட்டும் ஷோர்ட்ஸும் நீங்கள் டிஷர்ட் புரும்பா ஷோர்ட்ஸ் புரும்பா போட்டு முடியல பாருங்க. இதெல்லாம் உண்மையில டிஷர்ட் ஷோர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வருகுது. அதாவது இது என்ன மாதிரி பிரைஸ்ண்டா 1490 ரூபாய். இந்த டிஷர்ட்டும் ஷோர்ட்ஸும் இது டிசைன் எல்லாம் வருகுது பாருங்க. 1490 ரூபாய். ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ல இருக்குது. இங்க இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன், இதெல்லாம் ஒரு டிசைன்ல இருக்குது. உண்மையில நல்லா இருக்குது. எனக்கு இப்படி டிசைன்ல இருக்குது. மற்றது பாருங்க சின்ன சின்ன ஷோர்ட்ஸுகள் எல்லாம் இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு தேவையான சின்ன சின்ன ஷோர்ட்ஸுகள். இது பாத்தீங்கன்னா இதுவும் பிரைஸ் என்ன மாதிரிண்டா 690 ரூபாய் தான். நல்ல ஒரு வடிவான ஒரு ஷோர்ட்ஸ் நல்லா இருக்குது. போட்டோ இல்லாம இருக்குது. நல்ல ஷோர்ட்ஸ். இங்க 2-3 பொக்கேட்டுகளும் இருக்கு. சின்ன குழந்தை இருக்குது பொக்கேட்டுகள். இப்படி நல்ல ஒரு ஷோர்ட்ஸ் உண்டு. 690 ரூபாய். இப்படி ஏராளமான உடுப்புகள் இங்க இருக்கு. இங்க எனக்கு ஏராளமான உடுப்புகள் இருக்குது. மற்றது பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தேவையான ஏராளமான உடுப்புகள் இருக்கு. கேர்ள்ஸுக்கு தேவையான அதாவது சட்டையில் இருக்குது. பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா இங்க டிஷர்ட் இருக்குது. இங்க ஜீன்ஸ் டெனிம் ஜீன்ஸ் கூட கேர்ள்ஸுக்கு எல்லாம் இருக்குது. இப்ப இது நார்மலா என்ன பிரைஸ் போகும்டா 1900 ரூபாய். இந்த ஜீன்ஸ் டெனிம் ஜீன்ஸ் 1900 ரூபாய். உண்மையில நல்லா இருக்கு. டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான சட்டை. நான் இப்ப இதுக்கு ஒரு இந்த சட்டையை எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி போகுது. நார்மல் சட்டை தான் பார்த்துக்கொள்ளுங்க. சின்ன குழந்தைகள் போட்டு படிக்க கிளாஸுக்கும் போட்டுட்டு போகலாம். அம்மாக்கா கிளாஸ் அதுக்கெல்லாம் போட்டுட்டு போகலாம். இது என்ன மாதிரி பிரைஸ் போட்டுருக்குதுண்டா 699 700 ரூபாய். இந்த சட்டை நார்மல் சட்டை 700 ரூபாய். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ல இருக்குது. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ல இருக்குது. இப்படி ஏராளமான உடுப்புகள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்தியாவில என்னன்னா கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு தேவையான நார்மல் டிஷர்ட்டுகள் நார்மல் சட்டைகள் இருக்கு. மெயினா நாங்க பார்க்க போறோம் ஷூவை தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகலாம். அடுத்து சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னா சின்ன பள்ளிக்கூடங்கள்ல இனி தாய் மாசங்கள்ல தான் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுகள் நடைபெற மாசம் வருது. ரெண்டு படியால ஏராளமான ஷூகள் இருக்கு. ஒரு டிசைன் இருக்குது. நார்மலா இந்த ஷூ எடுத்து பார்ப்போம். உண்மையில நல்ல ஷூ பார்த்துக்கொள்ளுங்க. நல்ல ஷூ என்ன ப்ரைஸ் அடிச்சிருக்குண்டா 1950 ரூபாய். 2000 ரூபாய்க்கு 50 ரூபாய் குறைவு. உண்மையில நல்ல ஷூ இங்க பார்த்துக்கொள்ளுங்க. இங்க நல்லா இருக்குது பார்க்கவே. ஸ்பைடர்மேன் படம் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு ஷூ எல்லாம். இப்படி வந்து பாய்ஸ்னே பார்த்துட்டேன். எனக்கு கேர்ள்ஸ்னே பார்ப்போம். கோயபியல் பாய்ஸ்னே காட்டு. இப்போ கேர்ள்ஸ்னே காட்டாம விட்டது. இப்போ கேர்ள்ஸுக்கும் பார்ப்போம் என்ன மாதிரி ஷூ இருக்குதுண்டு. இது 1950 ரூபாய் தான். 2000 ரூபாய் சும்மா சொல்லுவாங்க. 1950 ரூபாய். அக்கா வீடியோ பார்த்து வந்து அவங்களுக்கு 50 ரூபாய் குறைச்சி தரலாமாக்கா. அப்ப வெளிக்கடையில கொண்டு போனா உண்மையில விலையா இருக்கும். 2000 2500 ரூபாய். இப்ப இந்த காலப்பகுதியில இங்க உண்மையில விலை குறைவா இருக்குது. இப்படி ஏராளமான ஷூகள் இருக்குது. பாத்தீங்கன்னா சண்டை இருக்கு.
இதக்கா இப்ப எத்தனை வயசு குழந்தைங்க ஷூ போட்டுக்கொள்ளலாம் நார்மலா? ஒரு ஒரு 5 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை போடலாம் இந்த ஷூ. அப்ப இந்த குழந்தைக்கு 2 வயசு தவல் குழந்தைய போடலாம் நினைக்கிறேன். தவல் குழந்தைக்கு இந்த ஷூவை பாருங்க, நல்ல ஷூ, நல்லா இருக்குது பார்க்கவே. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ல இருக்குது. இங்க தொப்பி இருக்குது. தொப்பி பாத்தீங்கன்னா உண்மையில நல்லா இருக்கு தொப்பி. இது என்னமா பிரைஸ் அடிச்சிருக்குதுண்டா 980 ரூபாய். உண்மையில பாருங்க நல்லா இருக்கு தொப்பி. எனக்கே போட்டு கொண்டிருக்க நல்லா இருக்குது. இது குழந்தை யாரும் போடலாமா தொப்பி? ஆனாக்கா குழந்தை யாருமே போட்டுக்கொள்ளலாம் தொப்பி. 1950 ரூபாய். 950 ரூபாய் தான் தொப்பி. உண்மையில நல்லா இருக்குது. பட் இங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சைக்கிள் நிக்குது. கேர்ள்ஸும் போடலாம் நினைக்கிறேன். உனக்கா இது என்ன மாதிரி பிரைஸ் அக்கா? பிரைஸ் போடல. பிரைஸ் போடல. 6000 டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்கும்லக்கா? அது நல்லா இருக்கு சைக்கிள். இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான உடுப்புகள் இருக்கின்றது. இங்க பாத்தீங்கன்னா இந்த உடுப்பு 5 வயசுக்குள்ள தான் போட்டுக்கொள்ளலாம். 5 வயசு வருமையா டான்ஸ் சட்டை? 5 வயசுக்குள்ள இருந்து உடுப்பு போட்டுக்கொள்ளலாம். இந்த உடுப்பு சட்டை போட்டுக்கொள்ளலாம். இது இந்த பிரைஸ் என்ன மாதிரி பார்த்தோம்டா 1450 ரூபாய். 1450 சட்டை ஷோர்ட்ஸ் எல்லாமே வருது 1450 ரூபாய். இது கிளாஸுகளுக்கு நீங்க போறா போட்டுக்கொள்ளலாம். 1450 ரூபாய் தான். உண்மையில நல்ல சட்டை. இங்க பாத்தீங்கன்னா சின்ன தவல் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா தேவையான உடுப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கு. எனக்கு பார்த்து பிடிச்சு கொண்டு கிரீன் இருக்கு, ஜெல்லோ இருக்கு, ஒரேஞ்ச் இருக்குது. இப்படி இங்க பாருங்க, இதெல்லாம் தவல் குழந்தையா இருக்கும். ஒரு வயசு குழந்தை, 1.5 மாத குழந்தை, 1 வயசு குழந்தையாக 1.5 வயசு, ஒரு 1.5 மாத குழந்தையா இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு குட்டி சட்டை உண்டு. இது இந்த விலை 1300 ரூபாய், 1027 ரூபாய் அடிச்சிருக்கு. ஷோர்ட்ஸ் எல்லாம் பெருமாக்கா? ஷோர்ட்ஸ் எல்லாம் சேர்த்துதான். சில ஷோர்ட்ஸ் எல்லாம் கொழுவா இருக்கு, ஷோர்ட்ஸ் புரும்புரும்பா இருக்கு. ஷோர்ட்ஸ் எல்லாம் சேர்த்துதான். ஒவ்வொன்று உடுப்பு கேட்ட ஷோர்ட்ஸ் ஒவ்வொன்றுமோ கிரீன்டா, இது கிரீன் தான். இந்த படங்களும் முறை படங்களா தான் இருக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா உண்மையில நல்லா இருக்குது. இப்படி மாதிரி தான் அந்த கேர்ள், அதாவது பாய்ஸ். இந்த இந்தியால பாத்தீங்கன்னா இது கேர்ள்ஸுக்கு இருக்கு. இந்தியால பார்க்க, இந்தியால எல்லாம் கேர்ள்ஸுக்கு, அதாவது கேர்ள்ஸ் இப்ப இதை பார்ப்போம், இதை பார்ப்போம். கேர்ள்ஸ் உடுப்பு பார்த்துக்கொண்டா இது இப்ப நார்மலா இது 1900. இங்க உண்மை நல்ல ஒரு டிசைன்ல இருக்குது இந்த ஷர்ட் ஜீன்ஸ்கள் எல்லாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா ஷோர்ட்ஸ் வருது, மேல ஷர்ட் வருது. இது கேர்ள்ஸுக்கு இந்தியால இருக்கா, கேர்ள்ஸுக்கும் இருக்கு, பாய்ஸுக்கும் இருக்கும். மற்றது பாத்தீங்கன்னா இந்தியால சொக்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா சொக்ஸ் ஐட்டங்கள் இருக்கு. ஒரு டிசைன்ல இருக்கு சொக்ஸ் ஐட்டங்கள். இப்படி ஏராளமான சொக்ஸ் இருக்குது இந்தியால. இது 340 ரூபாய். இது எத்தனை, ஒரு மாச குழந்தையா இல்ல ஒரு மாத குழந்தையா இருக்கும். 340 ரூபாய். வீடியோ பார்த்து வந்தா உங்களுக்கு எல்லாம் குறைச்சி தரப்படும். இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்கின்றது இங்க. இதுதான் வீடியோ முடிச்சு கூட போறேன். இது சம்பந்தமான அனைத்து விதமான டீட்டெயில்ஸ் வீடியோல கட்டாயம் போட்டு போடுறேன். மற்றது பாத்தீங்கன்னா இந்த கடை எப்ப பக்கத்துல இருக்கும்? கிழமையில 6 நாள். எப்ப லீவு? சண்டேயா? சண்டேல மட்டும் இல்ல லீவு. இந்த 6 நாளும் திறந்திருக்கும். டைம் எத்தனை மணியாக்கா? மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும். 6:30 மணி முடிய 10 மணி திறப்பியா? ரைட். உண்மையில குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆண்கள் பெண்களுக்கு எல்லாம் இருக்குது. விளையாட்டு பொருட்கள் இருக்குது, அங்கே கிரீம் ஐட்டங்கள் இருக்குது, புத்தக பையல் இருக்கு, மற்ற புத்தகங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு. இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்கின்றது. இந்த கடை மெயினா பாத்தீங்கன்னா கோண்டா சந்தில பாத்தீங்கன்னா காகல்ஸுக்கு மேல அந்த கடை இருக்குது. இதுடன் வீடியோ முடிச்சுக்கோறேன். மற்றொரு வீடியோ சந்திச்சு நன்றி, வணக்கம்.